அனகொண்டா. இந்த ஒரு படத்த பார்த்தா, இந்த டைரக்டரு இந்த அனகொண்டா ஃபர்ஸ்ட் பார்ட் அந்த 1997ல வந்த அனகொண்டா படம் பார்த்துருக்க மாட்டாப்புலன்னு நெனைக்கிறேன். ஏன்னா, இப்படி ஒரு மோசமான ஒரு படத்த எடுத்து வச்சிருக்காப்புல. சரி அனகொண்டா படம் எடுப்போம், பாம்பு வச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைரக்டரு யோசிச்சு ஒரு படம் ஒண்ணு பண்ணியிருக்காப்புல. சொல்லப்போனா அது ஒரு அனகொண்டா படமே கிடையாது. இந்த ஒரு படத்தோட கதைய நம்ம பார்த்தா, நம்ம பால் ரூட்டு, நம்ம ஜாக் பிளாக்கு ஒரு 2 பேரும் ஹீரோவா இருக்காப்புல. 2 பேரும் ஹீரோவா இருக்கும்போது, நம்ம ஹீரோ வந்து ஒரு பக்கத்துல வந்து ஒரு சின்ன சின்ன ஷார்ட் ஃபிலிம்ல வந்து ஒரு படத்துல நடிச்சுக்கிட்டு இருக்காப்புல. நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது இதுக்கப்புறம் நம்ம ஜாக் பிளாக் வந்து அவர் என்ன பண்றாப்புலன்னா, அந்த வெட்டிங்க்கு வந்து ஒரு எப்படி சொல்றது ஒரு வீடியோ எடுக்கக்கூடிய ஒரு ஆளா இருக்காங்க. திடீர்னு நம்ம பால் ரூட்டுக்கு ஒரு படத்துல வந்து ஒரு யோசனை தோணுது. நம்ம அனகொண்டா படத்த ரீமேக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்துல வந்து சொல்றாப்ப, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ நம்ம ஜாக் பிளாக் எல்லாரும் சேர்ந்து இந்த அனகொண்டா படத்த நம்ம ரீஷூட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்துல வந்து எப்படி லோ பட்ஜெட்ல ஒரு படம் ஒண்ணு எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பேசி பேசி முடிச்சு 4 பேரு அமேசான் காட்டுக்கு ஒரு பக்கத்துல போறாங்க. அனகோண்டா படத்த காமிக்கிற மாரி அங்கே ஒரு படத்துல ஷூட்டிங்லாம் ஒரு படத்துல வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா எடுத்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு பாம்பாட்டி ஒரு கேரக்டர் ஒண்ணு வரும். அவரு சின்ன அனகோண்டா வச்சு ஒரு பக்கத்துல வந்து வாடகைக்கு ஓட்டிக்கிட்டு இந்த சினிமா துறையில யாரெல்லாம் இந்த பாம்ப வந்து பயன்படுத்துற மாரிலாம் காமிச்சிருப்பாங்க. அந்த பாம்பும் நம்ம ஹீரோ ஒரு பார்த்து வந்து ஒரு நடிக்கக்கூடிய சீன் மாரி ஒண்ணு வரும். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து அந்த பாம்ப பார்த்து பயந்து போட்ல இருந்து நம்ம அந்த குட்டி மலை பாம்பு ஒரு பக்கத்துல தூக்கி போட்டுறாப்புல. தூக்கி போட்டதுக்கப்புறம் அந்த பாம்பு ஒரு பக்கத்துல இறந்துடுது. அந்த மலை பாம்போட ஓனரு இப்படி என் தொழிலுக்கு வந்து இப்படி ஒரு வேட்டு ஒண்ணு வச்சுட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கத்துல வந்து 2 எல்லாத்துக்கும் ஒரு பக்கத்துல வாக்குவாதம் ஆகுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஒரு பக்கத்துல பேசி சமாளிச்சு நம்ம இன்னொரு பாம்பு ஒண்ணு தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கத்துல பாம்பு தேடி போறாங்க. அப்பதான் தெரிய வருது ஒரிஜினலா ஒரு பெரிய பாம்புகிட்ட போய் மாட்டி தவிக்கிறாங்க. அதுக்கடுத்து என்ன நடந்துச்சு அதுக்கப்புறம் அந்த பாம்புகிட்ட இருந்து அவங்க வந்து எல்லாம் காப்பாத்திக்கிட்டாங்களா இல்லையா இதாங்க இந்த ஒரு படத்தோட கதையா இருக்கு. இந்த ஒரு படம் பேரு தான் அனகொண்டா. அந்த அனகொண்டா பாம்பு அந்த பாம்பு வர சீனு கிட்டத்தட்ட 4 சீன் தாங்க. அட பாவி அனகொண்டான்னு பேரை வச்சு என்னடா இப்படி ஒரு படத்த பண்ணிருக்கே அப்படின்னு நமக்கே தோணுச்சு. ஏன்னா படம் கிட்டத்தட்ட 1 1/2 மணி நேரம் இருக்கு. 1 1/2 மணி நேரத்துக்கு என்ன சொல்றது? ஒரு மோசமான ஒரு படத்த எடுத்து வச்சிருக்காங்க. அத பார்க்கும்போது எதுக்கு இப்படிலாம் பொருள் செலவு போட்டு இப்படிலாம் நீங்க படத்த எடுக்குறாங்க அப்படின்னு நமக்கே தோணுச்சு. ரொம்ப ஒரு மோசமான ஒரு படமா தாங்க இருந்துச்சு. அனகொண்டாவே இந்த ஒரு படத்த பார்த்தா இது அனகொண்டாவாடா அப்படின்னு சொல்லிட்டு அதே ஒரு படத்துல வந்து காட்டு துப்பிட்டு போயிரும். இந்த 1997ல வந்த ஒரு அனகொண்டா ஒரு படம் ஒண்ணு இருக்கு. இருக்கிறதுலே டாப் 10 நம்பர் 1 படம்னா அந்த படம் தான். ஏன்னா அதான் ஒரிஜினல் ரியலான ஒரு பாம்பு எப்படி இருக்கு? பாம்போட குணத்த வந்து அழகா காமிச்சிருப்பானுங்க. ஒரு வெறித்தனமான ஒரு அந்த பாம்பு ஆக்ரோஷமா இருக்கிற மாரிலாம் அந்த சீன்லாம் காமிச்சிருப்பாங்க. ஆனா இது அப்படி கிடையாது. இத பார்த்தா பாம்பே முழுசா காமிச்சிருக்க மாட்டாங்க இந்த ஒரு படத்த பார்த்தா. எதுக்குடா அந்த ஒரு படத்த இப்படி எடுத்து குடுத்தீங்க அப்படிதான் நமக்கே தோணுச்சு. ரொம்ப ஒரு மோசமான படமா இருந்துச்சு. மெயினா நடிச்ச நம்ம பால்ருட்டு. அவர் எவ்வளோ பெரிய ஹீரோ, நம்ம ஆண்ட்மேன் எதனால இந்த ஒரு படத்த நடிச்சாப்புல அப்படிதான் நமக்கே தோணுச்சு. ஒரு மோசமான ஒரு படமா தாங்க இருந்துச்சு. காமெடின்னு சொல்லிவிட்டு இதுல நம்ம ஜாக் பிளாக், நம்ம பால் ரூட்டும் ஒரு படம் வந்து காமெடின்னு சொல்லிக்கிட்டு அவங்க 2 பேரும் ஒரு படத்துல காமெடி பண்ற சீன்லாம் பார்க்கறதுக்கு எதுவுமே ரசிக்க முடியல கைஸ். ஒரு மோசமான ஒரு படமா தான் இருந்துச்சு. அத பார்க்கும்போது மித்தபடி இந்த ஒரு படம் தயவு செஞ்சு சொல்றேன் கைஸ், தியேட்டர் பக்கம் யாரும் போயிறாதீங்க. ஓடிடில வந்தா கூட தயவு செஞ்சு யாரும் போயிறாதீங்க. ஏன்னா ஒரு மோசமான ஒரு படமா தான் இருந்துச்சு. அத பார்க்கும்போது தேவையில்லாம ஒரு படத்த போய் நம்ம தியேட்டர்ல போய் 1 1/2 மணி நேரம் உட்காந்து பார்த்தேன். அதுக்கு பதிலா வேற படத்த பார்த்துட்டு போயிருக்கலாம் அப்படிதான் நமக்கே தோணுச்சு. மித்தபடி இந்த ஒரு படத்த எடுத்த டைரக்ட் அவர் தான் நம்ம கைஸ் நம்ம கழுவி ஊத்தானு. நம்ம டாம் கேர்மிகான் அவர் தான் இந்த படத்தோட டைரக்டரா இருக்காப்புல. அவர் எதனால என்ன யோசிச்சு இந்த படத்த பண்ணாப்புல நமக்கு இன்ன வரைக்கும் தெரியல. ஒரு மோசமான ஒரு படமா இருந்துச்சு கைஸ். அதனால இந்த ஒரு படம் தயவுசெய்து யாருமே பார்க்காதீங்கன்னு சொல்லுவேன். அனகொண்டா ஃபேன்ஸே வெறுத்து போற அளவுக்கு அனகொண்டாவே வெறுக்கிற அளவுக்கு இந்த படத்த வந்து நம்ம எடுத்து குடுத்துட்டானுங்க. இதுக்கு மேல அனகொண்டாவே எவனும் பார்க்க கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைரக்டர் யோசிச்சு நமக்கு எல்லாத்தையும் சேர்த்து செய்ய ஒண்ணு பண்ணிட்டாப்புல.